வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி 7/5/2026 தேர்ஸ்டேவோட போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. நம்மளுடைய அஸ்யூஷுவல் கான்செப்டான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோவையும் ஹையையும் வச்சு எங்கேயாச்சும் ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சா அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் போய் டிஸ்க்ளைமரை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் ஒளிபரப்பப்படுற எல்லா வீடியோக்களுமே எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டுமே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,300. ஓகேவா, ரவுண்டாக 24,300 அப்படின்னு வச்சுக்குவோம். ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,423. ஓகேவா, ஸோ நம்ம ரெட் கேண்டில் இருக்குது. ஓகேவா, அதனால் ஃபஸ்ட்டு ஹை ஸ்ட்ரைக்கை எடுத்துக்குவோம். எப்போதுமே நம்ம லோ ஸ்ட்ரைக்கு ஹை ஸ்ட்ரைக்கு ரெண்டையுமே எடுத்துக்கிட்டு அங்கே அந்த ஸ்ட்ரைக்கோட லோவும் ஹையும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத வச்சு தான் என்ட்ரிக்கு போவோம். ஃபஸ்ட்டு 24,423ங்கிறதுனால நான் 24,400 காலையும் புட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வரணும் அப்படின்னா புட்டோட லோக்கு கீழே கால் வரணும், காலோட ஹைக்கு மேலே புட்டு போகணும். அதுதான் நம்மளோட ரூல். ஓகேவா, ஸோ 24,400 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 143 இருக்குது. சரி, மாற்றி குறிச்சிட்டேன். இங்கே தான் நமக்கு 24,400ஓட லோ இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகேவா, இந்த 150 கொண்டுட்டு 24,400 காலில் குறிக்கிறேன். சரிங்களா, இப்போ காலில் குறிச்சாச்சு லோ. இதோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 இருக்குது. ஓகேவா, இப்போ நல்லா கவனிங்க. இவனோட அதாவது காலோட ஹை 220, இவனோட ஆப்பனண்ட்டோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150. ஓகேவா, இந்த 24,400 காலோட ஹையை 24,400 புட்டில் குறிப்போம் 220. சரிங்களா, இப்போ நல்லா கவனிங்க. 220க்குள்ளே தான் இவனும் இருக்கிறான். எதுக்குள்ளே, அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப 24,400 புட்டு அவனோட லோக்கு மேலே இருக்கிறான். அட் த சேம் டைம் இவனோட ஆப்பனண்ட்டான 24,400 காலோட ஹைக்கு கீழே தான் இருக்கிறான். ஓகேவா, அதே இந்த சைடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24,400 காலில் பார்த்தோம் அப்படின்னா இவன் இவனோட ஹைக்கு கீழே தான் இருக்கிறான். அட் த சேம் டைம் இவனோட ஆப்பனண்ட்டான 24,400 புட்டோட லோக்கு மேலே இருக்கிறான். அப்போ நம்மளோட கண்டிஷன் படி அந்த ஆப்பனண்ட் ஒருத்தர் இன்னும் ஜெயிக்கவே இல்லை. ஸோ அந்த ஹை ஸ்ட்ரைக்கில் நமக்கு என்ட்ரிக்கான பாசிபிலிட்டிஸ் 9:30 அப்போ கிடையாது. ஓகேவா, ஸோ அடுத்து அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 24,300 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ 24,300 ஸ்ட்ரைக்கை ஆட் பண்ணிக்கலாம். 24,300 ஸ்ட்ரைக்கை ஆட் பண்ணிக்கிட்டு இதுலேயும் நம்ம என்ன சொல்லுவோம், லோ ஸ்ட்ரைக்கு அப்படின்னா மார்க்கெட்டு கீழேருந்து மேலே போகுது. ஸோ காலோட லோக்கு கீழே புட்டு வந்திருக்கணும், புட்டோட ஹைக்கு மேலே கால் போயிருக்கணும். ஸோ 24,300 புட்டோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட ஹை என்ன அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அட் த சேம் டைம் 24,300 காலோட லோவை மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ 24,300 காலோட ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸோட லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191. அதை கொண்டுட்டு 24,300 புட்டில் குறிக்கிறேன். நூற்றி 191. சரிங்களா, அப்போ இவன் 24,300
300 கால் இருக்குது பார்த்தீங்களா, அவனோட லோக்கு கீழே தான் இருக்கிறான். இது 191க்கு கீழே தான் இருக்கிறான். சரிங்களா? அட் த சேம் டைம் இவனோட, அதாவது இவர் யார், 24,300 புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அவனோட ஹை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 172. அதை கொண்டுட்டு வந்து 24,300 காலில் குறிப்போம். அப்போ இங்கே பாருங்கள், இவன் வந்து 24,300 காலு, இவனோட ஆப்பனண்ட்டான 24,300 புட்டோட ஹைக்கு மேலே இருக்கான் 172. ஓகேவா? அப்போ இந்த செனாரியோ நம்ம இதை பார்த்துக்கிட்டு இப்போ இதில் போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆவரேஜ் லைனை செக் பண்ணுறோம். ஆவரேஜ் லைன் 24,300க்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200ல் இருக்குது. ஆவரேஜ் லைனு 200. ஸோ அப்போ இங்கே ஆவரேஜ் லைன் 200 பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஆவரேஜ் லைன் பார்க்குறப்ப இங்கே இருக்குது. ஸோ நம்ம அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் முடிகிறப்ப ஆவரேஜ் லைனுக்கு மேலே தான் வந்து யார் இருக்கிறா, 24,300 கால் இருக்கா. ஸோ நம்ம ஒரு 9:30 போல் இந்த இடத்துல எவ்வளோ 203ல் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா, 200லேருந்து 205க்குள்ளே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 போயிருக்கு. ஸோ நீங்கள் 210 என்ட்ரி எடுத்திருந்தாலும் 250 போயிருக்கு. நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா 40 பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸு, 40 பாயிண்ட்டு டார்கெட்டு. ஸோ வந்து நமக்கு கீழே இருக்கிற அந்த லோ ஸ்ட்ரைக்கில் இது பர்ஃபெக்டாக நடந்திருக்கு. எப்போதுமே அந்த 9:30க்கு ஒரு 2 மினிட்ஸ் இருக்கிறப்ப நம்ம 2 டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு எவனுக்கு மேலே இருக்கிறான் அப்படிங்கிறத பார்த்தோன்னாவே நமக்கு ஓரளவு ஐடியா கிடச்சிரும். அப்போ இன்றைக்கி வந்து 24,300 கால் வந்து நம்மளோட டார்கெட்டான 40 பாயிண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கான நம்மளோட அந்த அஸ்யூஷுவல் கான்செப்டோட ரிசல்ட்டு. நீங்கள் இந்த கான்செப்டை நல்லா இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு உங்களோட டவுட் எதுனாலும் கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.